ஆடியோ வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கான பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 5.1 ஃபுல் பேக்கேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். அதே மாதிரி பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்ப் வந்து பார்த்தோம்னா ஒரு 5.1 ஃபுல் பேக்கேஜ் ஆம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட காஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 35,000 வரும். இது நமக்கு யார் ஆர்டர் கொடுத்தா நம்ம சப்ஸ்கிரைபர் மதுரையை சேர்ந்த அஜித் குமார்ன்றதை நமக்கு ஆர்டர் கொடுத்தா. அப்படி இந்த ஆம்ப் ஆர்டர் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 months இருக்கும். ஏன் எவ்வளோ டைம் அப்படின்னா, அவர் நமக்கு பேமெண்ட் பண்ணும்போது நமக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் போட்டா. அப்படி ஆம்புக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்டார்டிங்கில் போட்டா. அப்படி அப்புறம் ஒரு 1 month நியர்பை பார்த்தோம்னா நமக்கு பாக்ஸு ஸ்பீக்கருக்கெலாம் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவருடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, லெஃப்ட் ரைட்டில் வாய்ஸ் வந்து ரொம்பவும் லோவாக இருக்கணும். ட்ரிபிளும் வந்து பார்த்தோம்னா ரொம்பவும் நைஸான ட்ரிபிளாக தான் இருக்கணுன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். நம்ம அதுக்காக தான் இவ்வளவு டைம் எடுத்து நம்ம பண்ணோம். ஏன்னா நீங்கள் ஒரு ஆம்ப் நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான டைம் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் கேட்ட ரிசல்ட்டை நாம் வந்து கொடுக்க முடியும். இன்றைக்கே கொடுத்துட்டு இன்றைக்கே கேட்குற மாதிரி இருந்தால் அது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு ஒர்க்கும் வந்து பார்த்தோம்னா நமக்கு வரதுக்கு ரொம்பவும் வந்து டிலே ஆகி தான் வரும். இப்போ நான் ஒரு பேனல் ஆர்டர் கொடுத்துறதாலும் சரி, ஒரு பாக்ஸ் ஆர்டர் கொடுக்குறதாலும் சரி, டிரான்ஸ்ஃபார்மர் சரி, நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே கஸ்டமைஸ்டு டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கும்போது நமக்கு அதுவே வந்து 1 week ஆயிடுது. பேனலுக்கு ஒரு 1 week ஆயிடுறப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா 1.5 month கம்ப்ளீட்டாக இதுக்கு ஆகிடும். சரிங்களா? நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் உடனே தர மாட்டேங்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கேட்கும்போது நம்ம அதுக்கான ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அதுக்கான டைம் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் நம்மளால் கொடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா 4 மணி நேரத்துலையும் 5 மணி நேரத்துலையும் பார்த்தோம்னா நிறைய பேர் செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது அதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பாடும். சரிங்களா? அதில் அந்த ரிசல்ட்டுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. அப்படியே இருந்தாலும் பார்த்தோம்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கேட்கும்போது பார்த்தோன்னா அது ரொம்பவும் கஷ்டம். நீங்கள் சேலத்தில் பழைய பஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 3.5 மணி நேரத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஆம்பே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா அதில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பேஸும் இருக்காது, ட்ரிபிளும் இருக்காது. மார்க்கெட்டில் இருக்கிறது உங்களுக்கு போட்டால் பாடும். அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு இருக்குமே தவிர்த்து மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் உங்களுக்கு ரொம்ப வந்து ஹை ரெண்டெல்லாம் இருக்காது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பீக்கர்ஸ்னு பார்த்தோம்னா லெஃப்ட் ரைட்டுக்கு 8 inch யூஸ் பண்ணியிருக்கிறோம், சரவுண்டுக்கு 6 inch யூஸ் பண்ணியிருக்கிறோம், சென்டருக்கு 2 4 inch யூஸ் பண்ணியிருக்கிறோம். சப்வூஃபர் வந்து 4th order தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் 4th order நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் லாங் பேஸ் நம்ம கிடைக்கிறதுக்காக தான் நம்ம அந்த 4th order நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதோடைய வாட்டேஜ்னு பார்த்தோம்னா நான் உங்களுக்கு ஒரு தனியாக வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு வாட்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணணும், எப்படி என்ன சொல்லணுன்ற நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். சென்டருக்கு நம்ம 4 inch தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். போல்டன் கம்பெனியில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சரவுண்டுக்கும் போல்டன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு நம்ம மேக்னெட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். மேக்னெட்ஸ் நல்லா ஹெவியான இருக்கிற மேக்னெட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ட்வீட்டர்னு பார்க்கும்போது நம்ம டாபிக் ட்வீட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரவுண்டுக்கும் டாபிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 102 போட்டிருக்கிறோம். சென்டருக்கும் பார்த்தா 100 போட்டிருக்கிறோம். ஸ்பீக்கர் நம்ம சொன்ன மாதிரி போல்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த சைடும் வந்து பார்த்தோம்னா நம்ம போல்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்க ட்வீட்டர் வந்து பார்த்தோம்னா 102 மாடல் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன் நம்ம 102ன்ற மாடல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சரவுண்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எப்போதான் வர மாதிரி இருக்கும். அதனால் நமக்கு அந்த ஃபீல் தெரியறதுனால நம்ம 102 யூஸ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் ரைட்டுக்கு நம்ம 100 தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் ஒரு இரிட்டேஷன் இல்லாத ஒரு ஃபீலை கொடுக்கும். அதெல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு சல்லுன்ற ஒரு சவுண்ட் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. சென்டருக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம 100 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் நம்ம டாபிக்கோட பிராண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். பாக்ஸ் வந்து பார்த்தோம்னா சரவுண்டு சென்டர் வந்து பார்த்தோம்னா நம்ம மார்க்கெட்டில் வரக்கூடிய பாக்ஸ் தான். சப்வூஃபரும் ப்ளஸ் வந்து லெஃப்ட் ரைட் தான் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருக்கிறோம். ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் பாக்ஸ்லாம் வரதில்லை. ஸோ நம்ம செய்யக்கூடிய ஆம்புக்கு எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்டு கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வந்து பார்த்தோம்னா கஸ்டமைஸாகவும் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் அந்த மாதிரி வேணால் நம்ம பண்ணி கொடுக்கலாம். மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கனால நம்ம இதுவே நம்ம சூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆம்போட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆம்போடைய ஃப்ரண்ட் வியூ வந்து பார்த்தோன்னா இதுதான். இது நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோன்னா வந்து கிளாஸ் வித்து இதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். மேட் ஃபினிஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கஸ்டமரும் அந்த மாதிரி தான் கேட்டால் அப்படி நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்.
இதில் வந்து பார்த்தோம்னா HDMI ஆப்டிக்கல் கோஎக்சென்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இண்டிகேஷனுக்கு LED வந்துடும். இது வந்து பார்த்தோம்னா சோர்ஸ் பட்டன். இந்த சோர்ஸ் பட்டன் எதுக்காக அப்படின்னா FT003ல உங்களுக்கு சோர்ஸை வந்து பேக்கில் போய் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இல்லாமல் நீங்கள் இங்கே ஃப்ரண்ட்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தோம்னா இது வந்து 5.1 ஆக்ஸ் USB. இது நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு USB ஒர்க் ஆகும். இது ஆக்ஸ் 5.2 உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு டீகோடர் ஆன் ஆயிரும். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஹைஃபை சுவிட்ச் கொடுத்துருக்கோம். இந்த ஹைஃபை சுவிட்ச் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் வந்து உள்ளே போயிடும், ட்ரிபிள் மட்டும் உங்களுக்கு மேலே ஏறி வரும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். USB போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதை ஏன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் வந்து வேவ் ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் நார்மல் 200 ரூபா 250 ரூபா USB போர்டை காட்டிலும் இதோடைய கிளாரிட்டி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாம அதனால தான் இது நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். கஸ்டமர் நம்மகிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டில் வாய்ஸ் ரொம்பவும் கம்மியாக இருக்கணும், ட்ரிபிள் வந்து ரொம்பவும் ஃபீல் குட்டாக இருக்குன்ற மாதிரி தான் நம்மகிட்ட அவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த ஆம்பை டிசைன் பண்ணியிருக்கோம். ஆம்போட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்டீரியர் பார்க்கும்போது பார்த்தோம்னா ஒரு ஆம்புக்கு ரொம்பவும் வந்து முக்கியமானது வந்து பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபார்மர் தான். நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தோம்னா மேக்ஸ்வினில் ஒரு 28028 15 ஆம்பில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க எல்லா பவர் ஆம்புமே வந்து பார்த்தோம்னா MSKவோடைய பவர் ஆம்ப் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா மற்ற பவர் ஆம்பை காட்டிலும் நமக்கு இதில் வந்து ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்குது. அதில் பார்த்தோம்னா இவங்க ஒரிஜினல் டொஷிபா டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒயரிங்லாம் உங்களுக்கு ரொம்ப வந்து நீட்னஸாக தான் இருக்கும். ஃபேன் வந்து பார்த்தோம்னா இதில் உங்களுக்கு 3 ஃபேன் இருக்கும். ஒன்று சப்வூஃபருக்காக இருக்கும், இன்னும் 2 வந்து பார்த்தோம்னா வந்து இந்த இடத்துல நம்ம ஸ்பீக்கருக்காக கொடுத்துருப்போம், ஸ்பீக்கர் சேனல் அவுட்டுக்காக கொடுத்துருப்போம். இது வந்து பார்த்தோம்னா லெஃப்ட் ரைட்டு சரவுண்டு சென்ட்ரு அதோடைய ஏர் இன்லெட்டுக்காக நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போ தான் வந்து பார்த்தோம் ஏர் அவுட்லெட்டுக்காக கொடுத்துருக்குறோம். இதில் இருக்கிற ஹீட்டு அப்படியே உங்களுக்கு வெளியே டிசிபேட் ஆகிறதுக்காக கொடுத்துருக்குறோம். ஸ்பீக்கருக்கு வந்து பார்த்தோம்னா எல்லாமே நம்ம பனானா சாக்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வந்து மேக்ஸ்வினோடைய ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா ஃபேனுக்கும் லைட்டுக்காக. வசந்தோடைய HD சரவுண்ட் போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். KMS வாய்ஸ் கண்ட்ரோல் பீட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சப்வூஃபருக்காக நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடிய சக்தி சப்வூஃபர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம். 3 ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னா ஸ்விட்சிங்காக யூஸ் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு ஸ்விட்ச் வந்து பார்த்தோம்னா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லைஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த ரிலே டைப்பில் போகும்போது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. கண்ட்ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே 100K கண்ட்ரோல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த ஆம்போடைய ஆடியோ டெஸ்ட் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆம்ப் வந்து பார்த்தோம்னா ஆனில் தான் இருக்குது. நான் எல்லா வேல்யூம் 0ல் தான் வச்சுருக்கேன், மாஸ்டர் மட்டும் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஆம்பில் வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு ஹிஸ் நாய்ஸும் இருக்காது, ஒரு ஹம் நாய்ஸும் இருக்காது. நான் போட்டிருக்க சாங் வந்து பார்த்தோம்னா 320 kbps சாங் தான் போட்டிருக்கேன். சரிங்களா, நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டு சொல்லுங்கள். ஃப்ரண்ட் மட்டும் வைக்கிறேன் கேளுங்க. இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பேஸ் டபுள்லாம் 0 தான் இருக்குது. நான் பேஸ் டபுள் அப்படியே வைக்கிறேன் பாருங்கள். காப்பிரைட் இஷ்யூவெல்லாம் நம்ம சாங்கை வந்து கட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படியே ரியர் வைக்கிறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதில் உங்களுக்கு பார்த்தோம்னா லெஃப்ட் ரைட்டில் வாய்ஸ் வந்து ரொம்பவும் கம்மியாக தான் வரும். ஒரு 5.1 நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி தான் நம்ம செய்யக்கூடிய ஆம்ப் எல்லாம் நான் டிசைன் பண்ணுவேன். உங்களுக்கு சென்டர் ஏற்றும்போது பார்த்தோம்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வாய்ஸ் வந்து பார்த்தா நல்லா மிட்டாக இருக்கும். உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டில் உங்களுக்கு வாய்ஸ் கொஞ்சம் உள்ளார இருக்கும், சென்டரில் உங்களுக்கு வாய்ஸ் தெளிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சரௌண்ட் வந்து பார்த்தோம்னா அந்த எக்கோ ஃபீல் மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரிஜினல் டிவியில் கேட்கும்போது பார்த்தோம்னா அது வந்துட்டு இருக்கும். சரௌண்டு வரும்போது மட்டும் பார்த்தோம்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக வரும். சரிங்களா, அந்த மாதிரி தான் நான் செய்யக்கூடிய ஆம்ப் எல்லாமே நான் டிசைன் பண்ணுறேன். நான் உங்களுக்கு இப்போ இல்லை தனித்தனியாக சென்டர் எல்லாம் வச்சு கட்டுறேன் பாருங்கள். இப்போ சென்டர் மட்டும் பாடுது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஓரளவு மியூசிக் உங்களுக்கு உள்ளதாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு மிட்டான இதெல்லாம் பாடும். சரௌண்ட் வைக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு அந்த கொடகுலன்றது எதுவுமே இருக்காது.
உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா நம்ம சரௌண்டும் உள்ள நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிற ஒவ்வொரு சவுண்டுமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தெளிவாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா சவுண்ட் இல்லாமல் உங்களுக்கு நல்லா தெளிவாக உங்களுக்கு தெரியும் சரௌண்டில். உங்களுக்கு நம்ம எந்த அளவு வந்து அதில் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் மேட்ரு. உங்களுக்கு லெஃப்ட் எடுக்கிறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுலேயே இன்னும் வாய்ஸ் உள்ள கொண்டு போகலாம். அப்படி கொண்டு போகும்போது பார்த்தோம்னா நமக்கு ரொம்பவும் நைஸாக ஆயிரும், கேட்கறதுக்கு நல்லா இருக்காது. இந்த ஆம்பில் வந்து பார்த்தோம்னா நம்ம HDMI ARCயோட இருக்குன்னு சொன்னோம். இப்போ நான் வந்து பார்த்தோன்னா ஆப்டிக்கலில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். எப்படி நீங்கள் கேட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஆப்டிக்கலில் தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு இண்டிகேஷன் தெரியும் பாருங்கள். ஆப்டிக்ன்றது நான் உங்களுக்கு சென்ட்ரல் வச்சு பாடுற மாதிரி வாய்ஸ் மட்டும் வரும் உங்களுக்கு. அப்படி சரௌண்ட் வைக்கிறேன் பாருங்க. இப்போ இதில் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டால்பி டிஜிட்டல் பாயிண்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. ஸ்டேட்டஸ் பாருங்க உங்களுக்கு தெரியும். டிடிஎஸ்லாம் இருக்குது. ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தோம்னா ஆப்டிக் என்ற இதில் உங்களுக்கு இருக்கும். இதில் சேஞ்ச் பண்ண மோடு உங்களுக்கு மாறும். இது வந்து பார்த்தோம்னா HDMI, இது வந்து பார்த்தோம்னா ஆக்ஸ் மோடு. உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஆப்டிக்கல். நீங்கள் நம்ம தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு தேங்க்யூ. நான் உங்களுக்கு டெஸ்டிங் வீடியோ நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை தனியாக போடுறேன். தேங்க்யூ.